வணக்கம். இப்போது நாம் பார்க்க போவது செகண்ட் கேஸ் ஆஃப் சீதாராம். செகண்ட் கேஸ் ஆஃப் சீதாராம் படத்தில் விஜய் ராகவேந்திரா கதாநாயகன் நடித்திருக்கிறார். தேவி பிரசாத் ஷெட்டி கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார். இப்போதைக்கு அது கன்னடமானாலும் சரி, மலையாளமானாலும் சரி, தெலுங்கானாலும் சரி, தரமான படங்கள் என்றால் அதை தமிழில் மொழிமாற்றம் செய்து வெளியிட்டு விடுகிறார்கள். அப்படி கன்னடத்தில் வெளிவந்து சக்கை போடு போட்ட செகண்ட் கேஸ் ஆஃப் சீதாராம் இப்போது தமிழில் வெளிவந்திருக்கிறது. படத்தின் கதை என்ன? ஒரு மர்டர் த்ரில்லர். அந்த கிராமத்தில், மைசூரில் உடுப்பி மாவட்டத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் தொடர்ந்து கொலைகள் நடக்கின்றன. திடீரென்று வயதானவர்கள், அதுவும் குறிப்பாக 35 வயது ஆண்கள் கொல்லப்படுகிறார்கள்னா சாதாரணமாக இல்லை. அதாவது இந்த வேலி கம்பி இருக்குல்ல, வேலி கம்பியை உடம்பை முழுக்க சுற்றி சித்திரவை செய்து கொலை செய்கிறார்கள். இதை கண்டுபிடிக்கிற பொறுப்பு விஜய் ராகவேந்திராவுக்கு வருகிறது. வாட்டசாட்டமான உடல், அமைதியான முகம், போலீஸ் அதிகாரிக்கு பொருத்தமானவராக இருக்கிறார். அலட்டல் இல்லாத நடிப்பு, உன் சத்தம் இல்லாமல் ரொம்ப சைலண்ட்டாக மலையாள பட ஹீரோ மாதிரி இருக்கார். அவருக்கு பொறுப்பு வருகிறது. அவர் ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஓய்வு பெற்ற பள்ளிக்கூட ஆசிரியர் ரொம்ப த்ரில்லராக போலீஸ் ஸ்டேஷனில் மனு கொடுக்கு. என் பொண்ணுக்கிட்ட பசங்க ரவுடித்தனம் பண்ணுறானுங்க, ரொம்ப அநாகரிகமாக நடந்துக்கிறானுங்க, அவங்க மேலே நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. ஆனால் அவர் வாழ்கிற போலீஸ் ஸ்டேஷன் வேறு, கம்ப்ளைண்ட் கொடுத்த போலீஸ் ஸ்டேஷன் விஜய் ராகவேந்திரா போலீஸ். அங்கேயே கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமாங்கிறாரு. அங்கே காசை கொடுத்து சரிக்கிட்டுறான் சார் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் போய் விசாரித்தா அவர் தான் கொலையாளி என்று சந்தேகப்படுகிறார் போலீஸ் அதிகாரி விஜய் ராகவேந்திரா. ஏன்னா அவருடைய பார்வை, தோற்றம், தங்கி இருக்கிற இடம்லாம் பார்த்தா அப்படி தெரியுது. அப்புறம் பார்த்தா ஒரு லூசுப்பைய, ஒரு மனநோயாளி என்பது தெரிய வருது. விளக்கம் போல தான். அதாவது ஒரு கொலை தொடர்ந்து நடக்கும், சைக்கோவை தேடி கண்டுபிடிப்பாங்க. இந்த சைக்கோ யாருன்னு போய் போலீஸ் அதிகாரி தேடினா அது அவர் இல்லை, வேற ஒருத்தருவாங்க. கதை நீண்டுக்கிட்டே போகும். அப்படி போகும் பொழுது கதை பல திருப்பத்தோடு போகிறது. அப்புறம் ஒரு பெரிய போலீஸ் அதிகாரியுடைய உதவியுடன் விஜய் ராகவேந்திரா அதை துப்பு துளைக்கிட்டே இருக்கார். அப்புறம் பார்த்தா கடைசியில் அக்காவை கொலை செய்த மச்சானை கொலை செய்கிறான். இதுதான் கதை. ஒரு மலையாள படத்தினுடைய நெடி இந்த படத்தில் தெரியுது. ஏன்னா நீட்டாக ஒரு மர்ம நாவல் வாசித்த அனுபவம் எனக்கு ஏற்படுது. ஒரு காமெடி கிடையாது, ஒரு டான்ஸ் கிடையாது, ஹீரோவுக்கு லவ் கிடையாது. நீட்டாக ஒரு நாவல் படித்த மாதிரி இருக்குது. அந்த வகையில் மர்டர் த்ரில்லர், சைக்கோ த்ரில்லர் அப்படின்று சொல்லலாம். ஆனால் நமக்கு எல்லாருமே அந்நியத்தனமான முகமாக இருக்கிறார்கள். ஏன்னா தமிழ்காரங்க யாருமே இந்த படத்தை நடிக்கலை, முழுக்க கன்னட படம், அது நல்லா தெரியுது. ஆனாலும் கதையினுடைய வேகத்துக்காகவும் பரபரப்புக்காகவும் பார்க்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் கண்டிப்பாக படத்தை பார்ப்பாங்க. அதாவது மர்டர் த்ரில்லர் உங்களுக்கு பிடிக்குமா? அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா புக்கு வரும், மர்ம நாவல் புக்கு. பஸ்ஸில், ட்ரெயினில், பயணத்தில் படிச்சிங்கன்னா ஒரு 2 மணி நேரத்தில் படித்து துறப்பட்டுருவாங்க. அந்த மர்ம நாவல் இப்போ வரல பெரும்பாலும். அந்த மர்ம நாவல் படித்த உணர்வு உங்களுக்கு வரும். ஒரு 2 மணி நேரம் தான் படம். 2 மணி நேரமும் ஒரு த்ரில்லர், பரபரன்னு படம் போகுது. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நமக்கு அந்நியத்தனமாக நடிகைகள் பட்டாலும் படம் பார்க்குற மாதிரி இருக்குது. நீங்கள் மர்ம நாவல் பிரியரா? கண்டிப்பாக செகண்ட் கேஸ் ஆஃப் சீதாராம் படத்தை தேடல போய் பாருங்கள். பைல்வான் பார்வையில் செகண்ட் கேஸ் ஆஃப் சீதாராம் படத்துக்கு 100க்கு 38 மதிப்பெண்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.